அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலம் இனிய காலம். விளிம்பு நிலையிலே இருப்பவர்களை இறைவன் தேடி வருகிற காலம். வீர பெண்மணிகளை அவர் பாராட்டுகிற காலம் என்றெல்லாம் இருப்பதனால் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய காலம் திருவருகை காலம். இந்த வீர பெண்மணி, அவளுக்கு ஒரு கணவர் தேவை. அவர் பெற்றெடுக்கப் போகிற இறைமகனை வளர்ப்பதற்கு ஒரு வளர்ப்பு தந்தை தேவை. அப்படிப்பட்ட ஒருவரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவர் எப்படி, யார் என்று சொன்னால், அவரை பற்றி ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் தம்மை மறந்தவர். தம்மை மறந்தவர் அவர்தான் யோசேப்பு. மிக இக்கட்டான ஒரு நிலையிலே அவர் வாழ வேண்டியிருக்கிறது. திருமண ஒப்பந்தமாகிவிட்டது, நிச்சயமாகிவிட்டது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. ஆனால் தன்னுடைய மணப்பெண், அந்த அருள் மங்கை, கருவுற்றிருக்கிறார். சரி, போகட்டும் என்று அவர் சும்மா இருந்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் நீதிமான். கடவுளுடைய சட்டங்களை எல்லாம் குறையற நிறைவேற்றுவதில்லை விருப்பம் கொண்டவர். அதே நேரத்தில் இந்த பெண்மணியை காட்டி கொடுத்து விட்டால் அவள் கல்லால் இருந்து கொன்று விடுவார்கள். அவருடைய மனசு அதற்கு ஒப்பவில்லை. ஆகவே அவளை திருமணம் செய்து கொள்ளவும் முடியாது, விலக்கி விடவும் முடியாது என்ற ஒரு நிலையில் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டவர் யோசேப்பு. மிக முக்கியமான ஒரு செயல் இது. தன்னுடைய ஏமாற்றம் ஒரு புறம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எத்தனை கொலைகள் நடக்கின்றன. ஆனால் புனிதர் வளனார் அப்படிப்பட்ட ஒரு செயலிலே ஈடுபடாமல் தன்னை மறந்துவிட்டு, தன்னுடைய ஏமாற்றத்தை மறந்துவிட்டு, இந்த பெண்மணியை எப்படி காப்பாற்றுவது என்பதில் தான் மனத்தை செலுத்துகிறார், கருத்தை செலுத்துகிறார். அவர் அன்பு செய்த அந்த மரியா எவ்வளவோ வியப்புக்குரியவர், பெருமைக்குரியவர். அவருக்கு இகழ்ச்சி வந்து விடக்கூடாது. இவர் அந்த அன்னையை மறுத்து விடுவதன் மூலமாக இவரை இகழ்ந்தாலே இகழ்வார்கள், இவருடைய பேர் என்றெல்லாம் 4 பேர் ஏளனமாக பேசக்கூடும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் திருமணம் கொள்ள செய்யவிருந்த அந்த பெண்மணி, அவருக்கு இகழ்ச்சி வரக்கூடாது. எவ்வளவு உயர்ந்த எண்ணம்! தன்னுடைய ஏமாற்றம் அது கிடக்கட்டும், நான் அன்பு செய்த அந்த பெண்மணி, அவருக்கு இகழ்ச்சி வரக்கூடாது. இத்தகைய உயர்ந்த எண்ணம் உள்ள, தன்னை மறந்த ஒருவர் தான் குழந்தை இயேசுவை வளர்ப்பதற்கு தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பெருமைக்குரிய ஒன்று. உண்மையிலேயே அவர் பெருமைக்குரியவர் தாம், தியாகசீலர் தாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ குடும்பங்களிலே, அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் திருமணம் நிலைக்க காணோம். பல்வேறு வகையிலே அதற்கு சோதனைகள் வருகின்றன. அந்த சோதனைகளிலே வீழ்ச்சி அடைகிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். திருமணம் என்பது ஒருவர் தன்னை மறந்து தன்னுடைய துணையாளரை, வாழ்க்கை துணையை மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனிதருக்கு வர வேண்டும் என்று காட்டுவதற்காக
இத்தகைய தன்னை மறந்த ஒரு பெரியாரை அன்னை மரியாவுக்கு கணவராக கடவுள் தேர்ந்து கொண்டார். ஆக இல்லற வாழ்க்கையிலே கணவர் மனைவிக்கு இடையே பல ஐயப்பாடுகள் வர முடியும், கருத்து வேற்றுமைகள் வர முடியும், வேறு இடர்பாடுகள் நோய் நொடிகள் வர முடியும். என்ன வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை துணை இகழ்ச்சிக்கு உள்ளாகக்கூடாது என்று கணவனும் தன் மனைவியை பற்றி, மனைவியும் தன் கணவனை பற்றி எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இல்லற வாழ்க்கை சிறக்கும் என்று காட்டுவதற்காக கடவுள் வருகிறார். வந்தவர் அதற்கு ஏற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து நமக்கு முன்மாதிரியாக தந்திருக்கிறார். ஆக நம்முடைய குடும்பமெல்லாம் தழைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒருவரை ஏற்படுத்தி, இதோ பாருங்கள், இவரை போல இருங்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துவதற்காக கடவுள் வருகிறார். ஆக இந்த வருகை இல்லறத்தாருக்கெல்லாம் மிக முக்கியமான வருகை என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆகவே நாம் இந்த திருவருகையை, கடவுளுடைய வருகையை, அவர் நமக்கு நம்முடைய திருமண வாழ்க்கை மிக உயர்ந்த ஒன்று, உன்னதமானது என்று காட்ட வருகிறாரே, அதை போற்றுவதற்கு நாம் படித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். செய்வோம், வெற்றி பெறுவோம்.